அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம காலையில் 3 முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் குடும்பங்கள் இணையும் ஒரு நிகழ்வை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். 2வது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தும் எதிர்த்தும் பலமுறை கடித்தும் வீடியோக்களை வெளியிட்டு வந்த ஃபிலிக்ஸ் ஜெரால்டுக்கு முக்கிய பதவி கொடுத்துருக்காங்க தமிழக அரசுல இருந்து. அவருக்கு என்ன பதவி அப்படின்னா, சிறுபான்மையினர் ஆணைய தலைவரா நியமிச்சிருக்காங்க. இது எந்த அளவில் சரியாக வரும் அப்படின்றத பற்றி பேசுவோம். 2வது டிஜிட்டல் இந்தியாவில் இப்போ நம்ம எல்லாம் ரூ. 50 ரூ. 100 ரூ. 200 இதெல்லாம் வந்து ஜிபேயில் பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் பணம் பிடிக்க போகிறாங்களாம். ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. 3வது பாலியல் தொல்லை வழக்கில் கைதாகி சிறைக்கு போவார் அப்படின்னு நினைக்கப்பட்ட ஒரு தொழில் அதிபர் PR சுந்தரராஜன் நேற்று இரவே ஜாமீன் கொடுத்துட்டாங்கங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக நடந்துருச்சு. அவர் ஜாமீன் கொடுத்து நைட்டே அவர் வெளியில் வந்துட்டார். பாதிக்கப்பட்ட பெண் என்ன ஆனாங்க அப்படின்னு தான் தெரில. 3வது 3 மடங்கு அதிகரிச்சிருக்கிற கட்சி நிதி அப்படில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இன்றைக்கி முதல் இடத்துல இருக்குங்க. தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி முதல் இடத்துல கட்சி நிதி கொடுத்துருக்காங்க. 24, 25ஆம் ஆண்டுக்கான நிதி கொடுப்பாங்க இல்லையா, கட்சி நிதின்னு சொல்லி. அது வந்து மாநிலத்திலே, அதாவது இந்திய நாட்டில் அதிகபட்சம் கட்சி நிதி கிடைத்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. இப்போ மதிப்புக்குரிய நமது அன்னியார் சகோதரி சங்கீதா அவர்களின் திருமண முறிவு நிகழ்வு அவங்க கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாலே இது வந்திருந்தது. தலைவர் விஜய் அண்ணா பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கிட்ட அம்மா அப்பா எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது சுமூக தீர்வு எட்டி குடும்பங்கள் ஒன்றிணைகிறாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான செய்தி கிடச்சிருக்கு. அதுக்கு ஊடால இந்த வடக வாயிலாம் என்னமா உருட்டிகிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைப்பா, அவங்க 250 கோடி ரூபாயும் ஈஸியாக அந்த பங்களாவையும் கேட்குறாங்க. அவங்க கொடுத்துட்டு அவங்க டைவர்ஸ் கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது கட்டுக்கதைகள் இட்டுக்கதைகள்லாம் இட்டு மீடியாக்களுக்கு தீனி போட்ட மாதிரி வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் நட்பெயரையும் புகழையும் கெடுக்கிற மாதிரியான பதிவு நிறைய விளம்பர ஆட்ஸ் மாதிரி போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தானுங்க. அவனுங்களுக்கு வியாபாரம்ல. செய்தி சேனல்களுக்கு இது வியாபாரம். நமக்கு உரிமை பிரச்சனை, நம்ம அண்ணனோட வாழ்க்கை பிரச்சனை. ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் இன்றைக்கி அவங்களோட செங்கல்பட்டு கோர்ட்டில் இன்றைக்கி நேரடியாக ஆஜராகி அவங்க 2 பேரும் வாக்குமூலம் அது பரஸ்பரம் பேச போகிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்துச்சு. இல்லைங்க, பாதுகாப்பு காரணங்களை காட்டி 2 பேருமே வந்து ஆன்லைனில் தான் ஆஜராகிறாங்க. அது இன்று காலை எத்தனை மணிக்கு அப்படின்னு கடந்த பிப்ரவரி மாதம் விஜயிடம் இருந்து விவகாரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அவங்க தான் வழக்கு போட்டாங்க. சங்கீதா தாக்கல் செய்திருந்த விவகாரத்து மனுவில் முதல்வர் விஜய் அண்ணா மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கடந்த 21ஆம் ஆண்டில் விஜய் ஒரு பிரபல நடிகையுடன், அதான் சுட்டி காட்டி அவங்க கொடுத்துருக்காங்க, பிரபல நடிகைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த நடிகை என்ன அப்படின்றத பற்றிலாம் அவங்க அந்த குற்ற பேப்பரில் கொடுக்க கிடையாது. அது வெளியிலையும் வர கிடையாது. சகோதரி சங்கீதா கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான தடினமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்க வேணாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது மட்டும் இல்லாமல் அந்த உறவை கைவிடுவதாக விஜய் தனக்கு உறுதியளித்த போதிலும் எந்தவித குற்ற உணர்ச்சியுமின்றி அவர் தொடர்ந்து பழகிட்டு வர்றாரு அப்படின்றதையும் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இதோட போக்கு எப்படி போச்சு அப்படின்னா, விவகாரத்து வரைக்கும் போய் அவங்களா பேசலைங்க. அவங்களுக்கு பின்புலத்திலேருந்து யாரோ இயக்குறாங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா கட்டுக்கதைகள் இட்டுக்கதைகள் எல்லாமே இட்டு பேசிட்டாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, அவங்க இந்த மாதிரி எல்லாம் அந்த பேப்பரில் குறிப்பிட்டிருக்காங்களா அப்படின்னு கூட யாருக்கும் தெரியாது. எல்லாமே காற்று வழியாக வாய்மொழியாக வந்த வார்த்தைகளை தான் நம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படிலாம் இருக்குமாங்க? ஒரு கணவன் மனைவிக்குள்ள விரிசல் இருக்கும். ஆனால் அது நிரந்தர விரிசலாக மாறுது அப்படின்னா அது மிகப்பெரிய வேதனையை தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் இந்த ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு போய் ஏதாவது அரசியல் பின்னடைவு வருமாப்பா விஜய்க்கு? ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இவருக்கு டைவர்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னாலும் அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. அரசியல் வேறு, குடும்பம் வேறு. ஏன் முன்னாள் முதலமைச்சர் நமது மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் 3 மனைவிகளை பகிரங்கமாக திருமணம் செய்து கொண்டு அறிவிக்கலையா? அது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. நம்ம ஸ்டாலின் ஐயா மேலே அவதூறுகள் எவ்வளவோ விஷயங்கள் வந்துச்சு, கடந்து போகலையா? அதெல்லாம் பேச்சு தான்.
மக்கள வந்து ஒரு தூண்டிவிட்டும், அவங்க வேகத்த வேவு பார்க்கறதுக்காக இந்த பத்திரிகையில் செய்யக்கூடிய நயவஞ்சக செயல்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நிச்சயமா இவங்க 2 பேரும் அ இணையணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த விவாகரத்து வழக்கு ஜூன் மாதம் 15ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது இரு தரப்புமே நேரில் ஆஜராகவில்லை. வழக்கறிஞர் மூலமாகவே வாதிட்டனர். அப்போது நீதிமன்றம் சங்கீதா தரப்பு வழக்கறிஞரிடம் நீங்கள் ஏன் வக்காலத்து தாக்கல் செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பினார்கள். இதைத் தொடர்ந்து இருவரும் சமரச மையத்துக்கு தான் அனுப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டார். 2 பேரையும் சமரசமா போயிருங்க. ஏன்னா குடும்ப நல நீதிமன்றம்ன்றது எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் விவாகரத்து குடுத்துறாது. அது சங்கீதா அண்ணன் விஜயோட வழக்குலையும் செயல்படுத்தி இருக்காங்க. அதேபோல ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வைத்தாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு வருதுல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒத்தி வைச்சிருந்தாங்க. மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. இம்முறையும் விஜய், சங்கீதா இருவரும் நேரில் ஆஜராக வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. இதனிடையே இரு தரப்புக்கும் இடையே சமரசம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. வாய்ப்பு இருந்துருச்சுயா? பையன் சிங்கக்குட்டி ஒரு 4, 5 நாளைக்கு முன்னால தனியார் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிக்கும் போதே சொல்லியிருந்தாரு. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அப்பா அப்படின்னு ஒரு நல்ல வளர்ப்பு, நல்ல தாய் தந்தைக்கு பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம சஞ்சய் ஒரு எடுத்துக்காட்டு. எப்படி ஒரு குழந்தை வளரக்கூடாது, எப்படி ஒரு குழந்தை பேசக்கூடாது, எப்படி ஒரு குழந்தை நடந்துக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம ஐயா மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் மகன் உதயா. இந்த 2க்குமான வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெண்களை மதிக்க தெரிஞ்ச ஒரு தலைவனா அவர் இருக்க தவறிட்டாரு. இருந்தும் கூட அவருக்கான ஜாமீன் வழங்கப்பட்டது. பெண்ண நீ என்ன வேணா பேசலாம்ப்பா. ஆனா, இப்ப வந்து நம்ம நாட்டுல சட்டம் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பெண்ண நீ எப்படி வேணாலும் பேசலாம். எத்தனை வழக்கு வேணாலும் அவங்க போடுவாங்க. ஆனா நாங்க ஜாமீன் நீங்க உங்களுக்கு வெளியில போயிடலாம். நீங்க போய் திருப்பி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் மற்றவர்களுக்கும் இது முன் உதாரணமா ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஐயம் ஏற்படுது. எது எப்படியோ பார்ப்போம். ஜெரால்டு பெலிக்ஸுக்கு அரசு பதவி அப்படிங்கிறத யாரெல்லாம் வரவேற்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு கட்சியில ஒரு யூடியூபரா இருந்து பயணித்து கட்சிக்காக அவர் உழைச்சாரா அப்படின்னு கேட்டா நான்லாம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பெலிக்ஸ் அப்படின்றவரு தலைவர் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவின் அரசியல் பயணம் ஆரம்பிக்க போகும் 6 மாதங்களுக்கு முன்னால வரைக்கும் கூட ஒரு வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை தாறுமாறா கிழிச்சிருப்பாரு. நான் கூட நம்ம சேனல்ல ஒரு கண்டன வீடியோவே போட்டிருப்பேன். அண்ணா நீங்க தப்பான இடத்த தொட்டுக்கிட்டு இருக்கீங்க, வீணா கெட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். அதுக்கப்புறம் அவர் அப்படியே லைட்டா யாரு காதுக்கு கடிச்சாங்களா என்னன்னு தெரில. கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரு. இப்போ வந்து அவருக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்காங்கங்க. தேசிய செய்தி தொடர்பாளர் பதவி ஒன்று இருக்குது கட்சியிலேருந்து. அதுபோக அரசு பதவி 3 வருடங்களுக்கு இந்த பதவி தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் என்னங்க இப்படி செய்கிறார், அப்செட்டான அதிகாரிகள் காரணம் என்ன அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. சென்னை தமிழக அரசு சார்பில் சமூக ஊடகங்கள் பரவும் போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை கண்டறிவதற்காக கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட உண்மை சரிபார்ப்பு மையம் தற்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி இந்த துறை தகவல் உண்மைத்தன்மை சரிபார்ப்பு பிரிவு என்று அழைக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக. ஆமாம், ஏன் அவங்க பிள்ளை வாரிசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா வர்ற பிள்ளை தன்னோட பேருக்கு தனக்கான பெயரையும் தன்னோட இருப்பையும் அங்கே நிலைநாட்டத்தானே செய்யும். தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்களோடு அடுத்தடுத்து வரேன். நிச்சயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.